நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதத்துலேயே நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே. அன்றைக்கி ஒரு நாள் ரேண்டமாக ஒரு கால் வந்துச்சு. நானும் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு அவங்க வந்து அங்கே 2026 எலெக்ஷனுக்கு ப்ரெடிக்ஷன் கால் பண்ணுறோம் சார் அப்படின்னாங்க. சொல்லுங்கள் மேம் அப்படின்னு. 2021 எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேம் எனக்கு அப்போது ஓட்டர் ஐடி வரல மேம் அப்படின்னேன். சரி இப்போ எலெக்ஷன் போச்சு, அப்போ யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டாங்க. இல்லை மேம் அப்போ தான் அப்ளை பண்ணேன், அப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னு. ஓகே சார் உங்கள் கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு மேம் கம்யூனிட்டிலாம் எதுக்கு மேம் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கா, கரெக்டாக வருதா பண்ணுறதுக்கு கேட்குறேன் சார் அப்படின்னாங்க. சரி ஓகே மேம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு, இப்போ நடந்துன்னு இருக்க ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரேட்டிங் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஓகே தான் மேம் அப்படின்னேன். 2026 எலெக்ஷனில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம் மேம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம் மேம் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன சார் அவங்க இப்படி இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்றீங்களே அப்படின்னாங்க. இல்லை மேம் எலெக்ஷன் கிட்ட நெருங்க சொல்ல என் ஒப்பீனியன் மாறிடும் மேம், வேறு யாருக்குன்னா ஓட்டு போடுவேன். சரி ஓகே சார் அப்படின்னாங்க. புது கட்சி இப்போ நிறைய கட்சிலாம் இருக்குது. இப்போ அந்த கட்சியில் உங்களுக்கு எந்த கட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மேம் என்டிகே கொஞ்சம் நல்லா இருக்கு மேம் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, திருப்பி சொல்லுங்கள் ஏன்னா ரெக்கார்டிங் ஆன் பண்ணாங்க போல். திருப்பி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதான் மேம் என்டிகே அப்படின்னேன். என்டிகேவா, ஓகே அப்போ தலைவர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சீமான் அவர் அப்படின்னேன். ஓகே சார் நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. 2026 யார் ஜெயிப்பாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், சும்மா ரேண்டமாக சொல்லுங்கள் அப்படின்னா. ஏடிஎம்கே வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னேன். ஓகேப்பா அப்படின்னாங்க. ஓட்டு போடணுன்னா வேறு யாருக்குன்னா ஓட்டு போடுவீங்களா, இப்போ சும்மா சொல்லுங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. வந்து மேம் டிவிகேக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு இருக்கேன். அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. அது எதுக்காக கால் பண்ணாங்க, என்ன ரீசனே ஒன்றும் புரியல. கேட்டால் காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக கால் பண்ணுறேன் சார் அப்படின்றாங்க. ட்ரூ காலரில் வேறு ஏதோ ஸ்பேம் தான் வந்துச்சு. நான் அது இருந்தும் நான் எடுத்துட்டேன். இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. இதை பார்த்துட்டு ஸ்பெயின் கொடியெல்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க, ஓகேவா? டூ பொலிட்டிக்கல் போவோம். அதில் வேறு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க சார் அப்படின்னா. மேம் இப்போ தான் மேம் காலேஜ் முடித்தேன் அப்படின்னேன். அப்போது வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேம் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அன்எம்ப்ளாய்டுன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே மேம் போட்டுக்கங்க அப்படின்ட்டு.